ஊர்ல பண்ண அட்ராசிட்டிஸ்ல இது டே 2. வேப்பங்குச்சில பல்லு விளக்குறேன்ட்டு ரத்த காவு வாங்கிட்டேன். லிஃப்ட் கேட்டு நம்ம சித்தப்பு கடைக்கு போயிட்டு காலங்காத்தாலே ஒரு மைல்டான வெயில், அந்த வெயில்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராங் டீயை போட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை தோசை, அப்புறம் ஒரே ஒரு ஆஃப் பாயில், அதுலயும் பாதி கீழே கொட்டிடுச்சு. மொத்தமா சேர்த்து வாயில போட்டா ஒரே கிர்கான் இருக்கு. நான் பண்ற ஸ்டைல பார்த்து இவனும் பண்ணா தமாஸ் ஆயிடுச்சு. ஏண்டா எல்லாரும் சூனா பானா ஆயிர முடியுமாடா? அடுத்து பாட்டி வீட்டுக்கு டர்ட் பைக்ல கிளம்பிட்டேன். இந்த பைக்ல பிரேக்கே இல்ல. இந்த இடத்துல ஓட்டுறதுக்கே தனி ஸ்கில்ஸ் வேணும். அதுல இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். மதிய சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய வாழையிலேயே அறுத்து முனி ஸ்டைல்ல உட்காந்து ஒரு பக்கம் மீன், சிக்கன், மட்டன், வெள்ளை சோறு இதெல்லாம் நானே சாப்பிடுறேன்னு கண்ணு வைக்காதீங்க. இதுல என் குட்டி கொஞ்சம் பார்ட்னரே சாப்பிட்ட மெதப்புல கயிறு கட்டல்ல தென்னை மரத்தடியில ஐயோ தூக்கம் சொக்கு சொக்குன்னு சொக்குச்சு. 2 வேலையும் நல்லா துண்ணுட்டு அப்புறமா தான் குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன். இவன் இந்த ஏரியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு கொடுத்தேன். அவங்க எல்லாம் இவன் மேல காண்டாயி அந்த அண்ணாவை காட்டி மிரட்டி டைரக்டா பேட்டிங் வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து வயிற்றுல சொல்லிட்டாங்க. அதனால நானே உனக்கு போலிங் போட்டு இன்ஸ்டா கேஃபே அப்படின்னு ஒரு கஃபேல ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சேன். சத்தியமா சொல்றேன், ஃபில்டர் காஃபில பெங்களூர்காரனை அடிச்சிக்க முடியாது. அவன் சாம்பார்ல கோட்டை விட்டாலும் ஃபில்டர் காஃபில கெத்து. சை, நான் எந்த ஊருக்கு போனாலும் வண்டியில பெட்ரோல் இல்லாம நிச்சிடறான்டா. அது கூட பரவாயில்ல. இவனை பாருங்க, சொகுசா ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தேன், பெட்ரோல் பங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு பசி தான். இன்னும் 2 கிலோமீட்டர் இவனை உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிட்டு போனோம்.